இப்ப நம்ம பார்க்க போற பதிவுனா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே மறக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது புதுசாலாம் இல்ல. அப்ப நம்ம சின்ன குழந்தையில இருந்தே வரப்ப நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தனாலே போதும் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம குடியிருக்க வீடா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி. அப்போ நம்ம எங்கேயாவது முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பி போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல யார் இருக்காங்களோ, வீட்டுல உறுப்பினர்கள் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, உறவுகள் யார் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம். தப்பே கிடையாது. இல்ல அவங்கலாம் யாருமே இல்ல அப்படின்னா, இந்த நம்ம குடியிருக்க வீடா இருந்தாலும், ஆபீஸா இருந்தாலும் இந்த செவுரு இருக்கு இல்லைங்களா? இந்த செவுருக்கெல்லாம் கம்பல்சரி காதும் உண்டு, மூக்கும் உண்டு. சுவாசிக்க திறனும் உண்டு. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள கேட்கக்கூடிய திறனும் உண்டு. இந்த இடத்துல வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த இந்த இடத்துக்கு வந்து தான் எனக்கு சிறப்பு இல்ல அப்படின்னு தயவு செய்து எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மகிழ்ச்சியோட இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இங்க தொழில் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில போறனாலும் நான் இந்த இடத்துல இந்த தொழிலுக்காக போறேன்ப்பா, நீங்க எனக்கு வந்து வெற்றி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போய் பாருங்களேன். பல மடங்கு சக்தி நல்லா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தடைபடாம நல்லபடியா செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கங்க.